பரந்தூர் விமான நிலைய திட்டம் ரத்து செய்யப்படுவதாக முதல்வர் விஜய் அறிவித்துள்ள நிலையில் இதற்கு ஏகனாபுரம் கிராம மக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். அதே நேரம் தற்போது விவசாயம் செய்ய முடியாத சூழல் உள்ளதால் விமான நிலையம் அமைப்பதில் தவறில்லை எனவும் விவசாயிகளின் ஒரு தரப்பினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து பார்க்கலாம். காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்கும் திட்டம் முந்தைய ஆட்சி காலங்களில் மேற்கொள்ளப்பட்டது. இதற்காக அப்பகுதியைச் சுற்றியுள்ள பல ஏக்கர் நிலங்களும் கையகப்படுத்தப்பட்டன. அதே நேரம் இந்த விமான நிலைய திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என ஏகனாபுரம் உள்ளிட்ட அப்பகுதி கிராம மக்கள் போராட்டம் நடத்தி வந்தனர். இந்நிலையில் தற்போது பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்படுவதாக முதல்வர் விஜய் சமீபத்தில் சட்டமன்றத்தில் அறிவித்தார். இதுகுறித்து புதிய தலைமுறைக்கு பேட்டியளித்த ஏகனாபுரம் போராட்டக்குழு தலைவர் சுப்பிரமணி, விமான நிலையத்திற்கு பதிலாக விவசாயிகளுக்கு பயன்படும் நெல் கொள்முதல் நிலையம் அல்லது அரசு மருத்துவக் கல்லூரி அமைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். வேளாண்மை சார்ந்த விவசாயம் சார்ந்த உணவு பதப்படுத்துதல் ஒரு தொழிற்சாலையோ இல்ல பால் சம்பந்தமான தொழிற்சாலைகளையோ இப்படி ரசாயனமற்ற ஒரு தானிய கிடங்குகளோ இல்ல ஒரு மருத்துவ கல்லூரிகளோ இல்ல ஐஐடி நிறுவனங்களை போன்ற ஒரு நிறுவனங்களையோ இல்ல சட்டக்கல்லூரிகளோ காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இதுவரை மருத்துவக் கல்லூரி இல்லை, சட்டக்கல்லூரி இல்லை, அது போன்ற பயன்பாடுகளுக்கு நீங்கள் பயன்படுத்தலாம். அதேபோல் வரவேற்பு தெரிவித்துள்ள போராட்டக்குழுவைச் சேர்ந்த ஜனார்தனன், இந்த அறிவிப்பு ஏகனாபுரம் கிராம மக்களுக்கு சுதந்திரம் கிடைத்ததைப் போல உள்ளதாக தெரிவித்தார். இந்த திட்டத்துக்கு 12 ஏரிகள், 30 குளங்குட்டைகள் அழிக்கப்படுது, முப்போகம் விளையக்கூடிய விவசாய நிலங்கள் அழிக்கப்படுகிறது. 1000 ஆண்டுகளுக்கு முன் வெட்டப்பட்ட கம்மன் கால்வாய் இந்த வரைபடத்தில் 7 கிலோமீட்டர் தடை செய்யப்படுகிறது. இப்போ இந்த 2 நாட்களுக்கு முன் சட்டசபையில் திங்கக்கிழமை அறிவிச்சது எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியா இருக்குது. இந்த தமிழ்நாட்டில் ஏகனாபுரம் கிராமத்துக்கு நேற்று தான் சுதந்திரம் கிடைச்ச மாதிரியே இருக்குது. எங்க போயிட்டு நம்ம அகதிகளா இருப்போமோ அப்படின்ற அச்சத்துல இருந்த மக்கள் மிகப்பெரிய சந்தோஷத்துல, அதுவும் திங்கக்கிழமை காலையில அறிவிச்சது மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்குது. எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சந்தோஷம் வாழ்நாளில் கிடைக்குமா அப்படின்றது தளபதியால தான் இது நிறைவேறி இருக்கிறது. அப்பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் தொகுப்பூதிய ஆசிரியராக பணியாற்றும் சாரு நிவேதா என்ற பெண், பரந்தூர் விமான நிலைய திட்டம் ரத்து செய்யப்பட்டதன் மூலம் தங்கள் சொந்த ஊரில் தொடர்ந்து வாழவும் பணியாற்றவும் வாய்ப்பு கிடைத்துள்ளதாக மகிழ்ச்சி தெரிவித்தார். எப்படி இருக்கும் வேலை வாய்ப்பு? நாங்க படிச்சவங்க, எங்களை மாதிரி இந்த ஊர்ல மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் படிக்காதவங்க தான் எல்லாருமே. எங்க அப்பவே இந்த விவசாயத்தை பேஸ் பண்ணி வாழ்வாதாரம் நடத்துறவங்க தான் டே பை டே லைஃப்ல. எங்களை மட்டும் பார்த்துட்டு நாங்க இந்த வேலையை வாங்கிட்டு போயிட்டோம்னா அப்போ எங்களுடைய தாத்தா பாட்டிங்களா என்ன பண்ணுவாங்க? வேலை இருக்கு, நாங்க அதை ரிலேட்டடா நாங்க ட்ரை பண்ணிட்டு போறோம். இது ஒண்ணு தான் எங்களை எங்க லைஃப் ஸ்டைல மாத்தணும்ன்ற அவசியமே கிடையாது. ஸோ இது எனக்கு இம்பார்ட்டண்டா தோணல. அதனால நாங்க இந்த ஏர்போர்ட் இதுக்காக நாங்க சப்போர்ட்டா இருந்தோம். அதே நேரம் பரந்தூர் விமான நிலைய திட்டம் விரைவாக செயல்படுத்தப்பட வேண்டும் என நிலம் வழங்கிய விவசாயி சம்பத் என்பவர் வலியுறுத்தியுள்ளார். தற்போது விவசாயம் செய்வதற்கு போதிய ஆட்கள் கிடைப்பதில்லை என்பதால் பரந்தூர் விமான நிலைய திட்டம் அவசியம் என்றார். ஏர்போர்ட் வேண்டும். 4 ஏக்கரா வச்சிருந்தேன், 2 ஏக்கரா குத்துட்டேன். இன்னும் 2 ஏக்கரா இருக்குது. எனக்கு ஏர்போர்ட்டு ஓணும். நமக்கு வயசாகி போச்சு, விவசாயம் பண்ண முடியல. எங்கள் ஊர் தான் அதிகம், மிச்ச கிராமம்லாம் கம்மி. எனக்கு அதான் 65 ரூபா, 65 லட்சம் ஒரு ஏக்கரு. 2 ஏக்கரா 1.30 வந்தது. அரசிடம் பெற்ற இழப்பீடு தொகையை ஏற்கனவே செலவழித்து விட்டதால் அந்த பணத்தை திருப்பி வழங்க இயலாது என கூறிய விவசாயி உலகநாதன், விமான நிலைய திட்டம் செயல்படுத்தப்படவில்லை என்றால் அந்த நிலத்தில் சிப்காட் போன்ற தொழில் வளர்ச்சி திட்டங்களுக்கு அரசு பயன்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். அல்லது விமான நிலையம் வந்தாலும் வரவேற்போம் என்றார். ஏர்போர்ட் வேணுமா வேணாவா? ஏர்போர்ட் வேணும். நிலமே போச்சே, நாங்க எங்க எப்படி போய் வாழ்வோம்? இல்ல நிலத்தை கொடுத்துருது. 7 ஏக்கர் 65,000 விட்டாங்க சென்ட். ஒரு ஏக்கர் 65 லட்சம். விஜய் நான் நிறுத்து, விவசாய நிலத்தை அழிக்காதான்றாரு. இப்ப நிலத்தை சரி நிலத்தை திருப்பி கொடுங்க, கவர்மெண்ட் கொடுத்துருமாங்க. ஏர்போர்ட் வந்தா நல்ல தொழில் நல்லா இருக்கும், மக்களுக்கு நல்லது. தமிழ்நாட்டில் இப்ப ஆந்திரா கர்நாடகாவில் ஒரு மோட்டர் பைக் எல்லாம் என்ன வேலை போகுது, இங்க என்ன வேலை சொல்றாங்க? நம்ம நாட்டில் தயார் பண்ணா நம்ம அனுப்பலாம். நிலத்தை கொடுத்துட்டோம், இப்ப நமக்கு திருப்பி கொடுப்பாங்களா? பணம் கொடுத்துட்டுமே, அது எப்படி? இப்ப அதுக்கு உண்டான வை என்ன? ஒன்னு சிப்கார்டு இல்ல ஏர்போர்ட்.
இது ரெண்டுல என்ன ஒன்று வரணும். பரந்தூர் விமான நிலைய திட்டம் ரத்து செய்யப்பட்டாலும் அரசின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். புதிய தலைமுறை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விஜயுடன் செய்தியாளர் ரமேஷ்.